வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் போலி ஏடிஎம் கார்டு கும்பல் கைவரிசை. இதுவரை 10க்கும் மேற்பட்டவர்கள் வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டுள்ளதால் பீதி. மூலக்குளம் பகுதியில் போக்குவரத்து துறை சோதனை. முறையான ஆவணங்கள் இல்லாமல் வாகனங்களை இயக்கியவர்களுக்கு அபராதம் எச்சரிக்கை. சட்டசபையை முற்றுகையிட்ட மாணவர்கள். பல கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள சட்டக்கல்லூரியில் பாம்புகள் நடமாடுவதால் அச்சம். இனி விரிவான செய்திகள். புதுவையில் பலரது வங்கிக் கணக்கில் இருந்து ஏடிஎம் பணம் திருடப்பட்டுள்ள சம்பவம் வாடிக்கையாளர்களை அச்சத்துக்குள்ளாக்கியுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக புதுவை வியாபாரியின் வங்கி கணக்கில் இருந்து 10,000 ரூபாய் போலி ஏடிஎம் கார்டு மூலம் திருடப்பட்டது. இது குறித்து சம்பந்தப்பட்ட வங்கியிடம் முறையிட்ட போதிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இப்பிரச்சனை தொடர்பாக சம்பந்தப்பட்ட வியாபாரியின் தொடர் கேள்விகள் காரணமாக போலீசில் புகார் செய்யப்பட்டு ஏடிஎம் மையத்தில் உள்ள கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு குற்றவாளிகளை பிடிக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்ற சூழ்நிலையில் கிழக்கு கடற்கரை சாலை கொக்கு பார்க் அருகில் உள்ள இந்தியன் வங்கி கிளையில் கணக்கு வைத்திருக்கும் 10 பேரின் கணக்கில் இருந்து 10,000 ரூபாய் மூலம் 25,000 வரை போலி ஏடிஎம் கார்டு கும்பல் பணத்தை எடுத்துள்ளது. இதனை அறிந்த வாடிக்கையாளர்கள் வங்கி அதிகாரியிடம் முறையிட்டதுடன் இது குறித்து புகார் அளித்தனர். போலி ஏடிஎம் கார்டு கும்பல் புதுவையில் தொடர்ந்து பலரது வங்கி கணக்கில் பணத்தை எடுத்து வரும் சம்பவம் வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்களை அச்சமடைய செய்துள்ளது. புதுவை மூலக்குளம் பகுதியில் போக்குவரத்து துறையினர் நடத்திய தணிக்கையில் ஆவணங்கள் இல்லாமல் இயங்கிய வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. புதுவை மூலக்குளம் அருமார்த்தபுரம் இடைப்பட்ட பகுதியில் போக்குவரத்து துறை ஆணையர் சுந்தரேசன் தலைமையில் வாகன ஆய்வாளர் பாலசுப்ரமணியன், உதவி வாகன ஆய்வாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் அப்பகுதி வழியாக வந்த லாரி, மினி லாரி, லோடு கேரியர் போன்ற வாகனங்களின் ஆவணங்களை தணிக்கை செய்தனர். இதில் பல வாகனங்களில் போதிய ஆவணங்கள் இல்லாமல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது குறித்து வழக்கு பதிந்த போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆவணங்கள் இல்லாமல் இயக்கியவர்களுக்கு அபராதம் விதித்தனர். இதுபோன்று நாள்தோறும் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் வாகன தணிக்கையில் ஈடுபட போக்குவரத்து துறையினர் திட்டமிட்டுள்ளனர். புதுவை அரசு சட்ட கல்லூரியில் பாம்புகள் நடமாட்டம் அதிகம் காணப்படுவதால் மாணவ மாணவியர் முதல்வர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். பல கோடி செலவு செய்து கட்டப்பட்ட காலாப்பட்டில் இயங்கி வரும் சட்டக்கல்லூரியில் தற்பொழுது புதர் மண்டி பாம்புகள் அதிகமாக நடமாடுகிறது. இதனால் மாணவர்கள் கல்லூரிக்கு செல்ல பயப்படுகிறார்கள். இதனை கல்லூரி முதல்வரிடம் பலமுறை எடுத்து கூறியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனை கண்டித்து முதலமைச்சரிடம் மாணவர்கள் மனு கொடுக்க சென்றனர். அவர் அலுவலகத்தில் இல்லாததால் அவரின் PAவிடம் மனுவை கொடுத்து சென்றனர். புதுவை அருகே உள்ள கொடாத்தூர் மணவெளியில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் பலர் பங்கேற்றனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி எலைட்ஸ் வார விழாவினை முன்னிட்டு கொடாத்தூர் மணவெளியில் உள்ள ரோட்டரி கம்யூனிட்டி கிராஃப்ட் இணைந்து நடத்திய இரத்த தான முகாம் நடைபெற்றது. ரோட்டரி கிளப் பாண்டி எலைட்ஸ் தலைவர் ஏகநாதன் தலைமை தாங்க ரோட்டரி கம்யூனிட்டி கிராஃப்ட் தலைவர் தாண்டவம் முன்னிலை வகித்தார். புதுவை ரத்த வங்கி குழுவினர் டாக்டர் ரவிக்குமார் தலைமையில் ரத்தம் சேகரித்தனர். நிகழ்ச்சியில் ரோட்டரி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். புதுவை லாரி உரிமையாளர் சங்க தேர்தல் வருகிற 28ஆம் தேதி நடைபெற இருப்பதால் அதற்கான ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையர் முத்து ஈடுபட்டு வருகிறார். பாண்டிச்சேரி லாரி உரிமையாளர் சங்கத்திற்கு புதிய பொறுப்பாளர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் பிப்ரவரி 28ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8:30 முதல் பிற்பகல் 2 மணி வரை வாக்குப்பதிவு மேட்டுப்பாளையம் போக்குவரத்து நகரில் உள்ள லாரி உரிமையாளர்கள் சங்க அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. இத்தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் 7/2/2015 அன்று பெறப்பட்டு 10/2/2015 அன்று மனுக்கள் மறுபரிசீலனை செய்த பிறகு இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டது. 23/2/2015 திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை வாக்காளர் அடையாள அட்டை வாக்களிக்க உள்ள சங்க உறுப்பினருக்கு வழங்கப்பட்டது.
இத்தேர்தலில் 2 அணிகளாக போட்டியிடுகிறார்கள். தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள் என்று ஒவ்வொரு அணியிலும் 7 நபர்கள் வீதம் மொத்தம் 2 அணிகளாக 14 நபர்கள் போட்டியிடுகிறார்கள். 28/2/2015 சனிக்கிழமை காலை 8:30 மணி முதல் 2 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். பாண்டிச்சேரி லாரி உரிமையாளர் சங்க தேர்தலை புதுவை தமிழ் சங்க தலைவர் முத்து தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்று நடத்த உள்ளார். நாவற்குளத்தில் தலை துண்டித்து வாலிபர் கொலை. நண்பர்களை பார்க்க சென்றபோது மின் விரோதம் காரணமாக பழி தீர்த்த கும்பலுக்கு வலைவீச்சு. சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் ஓவியங்களை கண்டு வாய்ப்பிழந்த பிரான்ஸ் நாட்டு மாணவர்கள். புகைப்படம் எடுத்தும் பாராட்டியும் உற்சாகம். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை தேங்காய் திட்டு அங்காள பரமேஸ்வரி கோவில் மயான கொள்ளையில் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். புதுவை தேங்காய் திட்டு அங்காள பரமேஸ்வரி கோவில் மயான கொள்ளை விழாவினை முன்னிட்டு கடந்த சில தினங்களாக பூஜைகள் நடைபெற்று வந்தன. இதன் எதிரொலியாக மயான கொள்ளை ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் வேடமணிந்து சென்றனர். இதன் பின்னர் நடைபெற்ற பூஜைகளில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். புதுவை சமூக நலத்துறை சார்பில் ஊனமுற்றோருக்கான உதவித்தொகையினை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். சமூக நலத்துறையின் ஊனமுற்றோர் பிரிவின் கீழ் வழங்கப்படும் ஊனமுற்றோருக்கான 2 சக்கர வாகனங்கள் 7 பேருக்கும் புதிதாக சேர்க்கப்பட்ட 10 ஊனமுற்றோருக்கான உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி இன்று முதல்வர் வீட்டில் நடந்தது. இதில் பயனாளிகளுக்கு முதல்வர் உதவிகளை வழங்கினார். உடன் சமூக நலத்துறையின் உதவி இயக்குனர் சரோஜினி, தமிழ்செல்வன் எம்எல்ஏ மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவை அருகே முன்விரோதம் காரணமாக வாலிபரின் தலையை துண்டித்து கொலை செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர்.
புதுவை மேட்டுப்பாளையம் காந்தி வீதியை சேர்ந்த லோகேஷ், வானூர் விநாயகபுரத்தை சேர்ந்த ராஜகுமாரன் ஆகியோர் முத்தியால்பேட்டையில் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நண்பரை பார்க்க சென்று விற்று பைக்கில் திரும்பிக் கொண்டிருந்தனர். நாவர்குளம் பகுதியில் பைக்கில் வந்த இருவரையும் வழிமறைத்த 4 பேர் கும்பல் சராமாரியாக வெட்டியது. இதில் லோகேஷ் தலை துண்டிக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார். தப்பியோடிய நண்பர் ராஜகுமாரன் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்து வழக்கு பதிந்துள்ள போலீசார் தப்பியோடிய கொலை கும்பலை தேடி வருகின்றனர். முன்விரோதம் காரணமாக இந்த கொலை சம்பவம் நடந்திருப்பது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புதுவை பெத்திசெட்டிப்பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அங்கு வரையப்பட்டுள்ள ஓவியங்களை மாணவர்கள் கண்டு வியந்து போயினர். லாஸ்பேட்டை பெத்திசெட்டிப்பேட்டில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தெற்கு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த 12 மாணவ மாணவிகள் இக்கோவிலுக்கு வந்து கோவிலில் வரைந்துள்ள சாமிகளின் ஓவியத்தை கண்டுகளித்தனர். அவர்கள் கோவில் நிர்வாகத்தினர் வரவேற்று மரியாதை செலுத்தினர். ஓவியங்களை கண்டு அசந்து போன மாணவர்கள் அதனை படமாக்கிக் கொண்டனர். புதுவை கடற்கரையில் கலை விழா நிகழ்ச்சிகளை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவை நேரு யுவ கேந்திரா சார்பில் தேசிய ஒருமைப்பாட்டு முகாம் மற்றும் கலை விழா 22ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரை நடக்கிறது. இதன் தொடக்க விழா கடற்கரை காந்தி திடலில் நேற்று நடந்தது. நேரு யுவ கேந்திரா இளைஞர் ஒருங்கிணைப்பாளர் சேஷாத்ரி வரவேற்றார். அமைச்சர் தியாகராஜன் தலைமை தாங்கினார். முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்து கலை விழாவில் பங்கு பெறும் இளைஞர் குழுக்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார். லட்சுமி நாராயணன் எம்எல்ஏ வாழ்த்தி பேசினார். இம்முகாமில் புதுவை, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகம், கேரளா, ஒரிசா, மத்திய பிரதேசம் உள்பட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த கலைஞர்கள் பங்கேற்றுள்ளனர். முகாமில் ஒவ்வொரு மாநிலத்தை பற்றியும் கலாச்சாரம் குறித்தும், தேசிய ஒருமைப்பாடு, வன்முறை எதிர்ப்பு, தூய்மை இந்தியா திட்டம், சுகாதாரம், மரம் நடுதல் குறித்து இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. 26ஆம் தேதி வரை தினமும் மாலை நேரங்களில் பல்வேறு மாநிலத்தவரின் கலை நிகழ்ச்சிகள் நடக்கிறது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் நுண்கலைஞர்களை ஆதரிக்க வேண்டுமென முதல்வர் ரங்கசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி ஓவிய நுண்கலை குழு சார்பில் 3ஆம் ஆண்டு சாலையோர கலை விழா பாரதி பூங்காவில் நேற்று நடந்தது. குழு தலைவர் மாலதி ராஜவேலு தலைமை தாங்கினார். ஓவியர் கந்தப்பன் வரவேற்றார். அமைச்சர் தியாகராஜன் கலை விழாவை துவக்கி வைத்தார். அமைச்சர் ராஜவேலு, லலித் கலா அகாடமி சென்னை மண்டல செயலாளர் பழனியப்பன், சுற்றுலாத்துறை இயக்குனர் முனுசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஓவியர் சுகுமாரன் நன்றி கூறினார். மாலையில் நடைபெற்ற நிறைவு விழாவில் ஓவியம் மற்றும் சிற்ப கலைஞர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். பின்னர் முதல்வர் பேசுகையில், கலைஞர்களுக்கு உதவி செய்வது என்பது அவசியமான ஒன்றாகும். கலைஞர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு செய்து வருகிறது என்றார். எனினும் அது பெரிய உதவியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. எனவே பொதுமக்கள் தங்கள் இல்லங்களில் இது போன்ற கலைஞர்களின் ஓவியங்களை வாங்கி வைக்க வேண்டும். இது கலைஞர்களை ஊக்கப்படுத்துவதுடன் அவர்களது திறமையை வளர்க்க உதவும். எனவே கலைஞர்களை அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்றார்.
புதுவை பழமையான அழகான நகரம். இங்கு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கப்படுவது இதுதான் முக்கிய காரணம். எனவே புதுவை நகராட்சி இயங்கி வந்த மேரி கட்டிடத்தை பழமை மாறாமல் மீண்டும் கட்ட அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக அரசு நிதி ஒதுக்க உள்ளது. இதேபோல் புதுவையில் உள்ள அனைத்து பழமையான கட்டிடங்களையும் பராமரித்து பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் அளவிற்கு புதுவையை மேம்படுத்த வேண்டும் என்பதே அரசின் எண்ணம் என்றார். அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் குளிருக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் போலி ஏடிஎம் கார்டு கும்பல் கைவரிசை. இதுவரை 10க்கும் மேற்பட்டவர்கள் வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டுள்ளதால் பீதி. மூலக்குளம் பகுதியில் போக்குவரத்து துறை சோதனை. முறையான ஆவணங்கள் இல்லாமல் வாகனங்களை இயக்கியவர்களுக்கு அபராதம் எச்சரிக்கை. சட்டசபையை முற்றுகையிட்ட மாணவர்கள். பல கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள சட்டக்கல்லூரியில் பாம்புகள் நடமாடுவதால் அச்சம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.